கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிறது இதுதான் போல். நேற்று வந்து சீம்பால் கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அம்மா ஒரு ஸ்பூன் போல் வாயில் ஊற்றி பார்த்தாங்க. வாயில் ஊற்றி பார்த்தா ஒரே புளிப்பாக இருக்குது. என்னடா அது இப்படி புளிக்குது, காலையிலேயே கறந்துட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி தான் யோசித்தோம். அவங்க வந்து கொடுக்கும்போதுமே பால் ஜில்லுன்னெல்லாம் இல்லை. ஸோ அவங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல போல். சரி ஓகே, இப்போ தான் புளிக்குது, ஸ்டீம் பண்ணால் புளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்ப நம்பிக்கையில் 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். வெந்தது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துருந்துச்சு, கொலலாம் ஆகலை, நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நல்லா வந்து பீஸ் போட்டு மறுபடியும் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அப்போவும் அதே புளிப்பு. எனக்கு சின்ன வயசுலேருந்து சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும். இதுதான் கை கெட்டினது வாய் கெட்டல. இது வந்து 1 லிட்டர் 200ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். மொத்தமும் போச்சு. எல்லா ஊர்லேயும் இதே ரேட்டா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.